ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெலிகிராமில் செக்யூராக எப்படி செட்டிங் நம்ம வச்சுக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கணும். அது மேலே 3 டாட் லைன் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி செட்டிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கணும். செட்டிங்கில் கொடுத்துட்டு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குது. அதில் நம்ம என்ன பார்க்கணும், செக்யூரிட்டிங்கிறத ஃபஸ்ட்டு 5 இருக்குது. 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பாஸ்கோட் லாக்குன்றிருக்கு. அந்த பாஸ்கோட் லாக்கை கிளிக் பண்ணி எனேபிள் பாஸ்கோடுன்றிருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம 4 டிஜிட்லேருந்து ஏதாவது நம்ம 4 நம்பர் போட்டுக்கணும். நமக்கு பர்சனல் நம்பர் 4 போட்டுக்கணும். 4 போட்டுக்கிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கேட்கும். ரீஎன்ட்ரி கொடுத்துனா ஆட்டோ லாக்குன்னு இருக்குது. அது இன்னும் 1 ஹார்ஸ்ன்னு இருக்குது. அதை நம்ம எத்தனை வேணால் வச்சுக்கலாம். நம்ம 5 ஹார்ஸ் 1 மினிட் டிசேபிள் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம போகிறப்ப மட்டும்தான் லாக் ஆகும். இது 1 ஹார்ஸ் 2 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் நம்ம 1 மினிட்க்கு அப்புறமா அந்த பாஸ்வேர்டு ஒர்க் ஆகாது. அதுக்காக தான் அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னா நம்ம வச்சுக்கலாம். ஆட்டோ லாக்கில் டிசேபிள்னு இருக்கா, அது டிசேபிள்னால் நம்ம போகிறப்ப மட்டும்தான் நமக்கு லாக் ஆகும். அதே 1 மினிட் 2 மினிட்னா நம்ம 1 மினிட்க்கு அப்புறம் ஆஃப் ஆயிரும். அப்புறமா கீழே பாஸ்வேர்டு ஆஃப்னு இருக்கா, அதை நீங்கள் வேணாம்னா டேர்ன் பாஸ்வேர்டுங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லை சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கா, அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கிறத போய் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பின் நம்பர் வேணால் 4 பின்னு மறுபடியும் புதுசாக போட்டுக்கலாம். புதுசாக போட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறமா டேர்ன் பாஸ்வேர்டு இருக்கா, அந்த டேர்ன் பாஸ்வேர்டு அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டுங்கிறது வேணாம் அப்படின்னா டேர்ன் பாஸ்வேர்டுங்கிறத கொடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த செட்டிங். அகைன் டெலிகிராம் ஆப்புக்குள்ளே உள்ளே போனோம்னா மேலே லாக் சிம்பிள் இருக்கும். அந்த லாக் சிம்பிள் டச் பண்ணோம்னா நம்ம போனதில் 4 டிஜிட் நம்பர் போட்டோம்ல, அந்த 4 டிஜிட் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணோம்னா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இல்லைனா ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா ஃபிங்கர் டிப் இருந்தால் ஃபிங்கர் டிப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. அது ஆஃபில் இருக்குது. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சேஃபாக இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா செட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அந்த செட் பாஸ்வேர்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா 4 டிஜிட் நம்பர் கேட்கும். அந்த 4 டிஜிட் நம்பர் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட பர்சனல் நம்பர் எது வேணால் வச்சுக்கலாம். அது யாரும் ஷேர் பண்ணக்கூடாது. கீழே ஏரோ மார்க் சிம்பிள் இருக்குங்களா, அந்த ஏரோ மார்க்கர் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தோம்னா மறுபடியும் ஹிண்ட்டுன்னு கேட்குதா, அந்த ஹிண்ட்டில் உங்கள் பேர் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் நிக்நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி வேணாம்னா ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் கீழே இருக்குங்களா, அந்த ஸ்கிப்புங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் அப்படி நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் கொடுத்துட்டு ஏரோ மார்க்கை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்கள் பர்சனல் மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துருங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்திருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா ஒவ்வொன்றும் நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் போடுங்க. எனக்குமே ஸ்லோவாக தான் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுங்க. அப்படி வெரிஃபிகேஷன் கோடு உங்களுக்கு மெயிலில் வரலன்னா நீங்கள் போய்ட்டு மெயிலில் போய்ட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தீங்கன்னா மெயிலில் ஷோவாக இருக்கும். அது ஒரு 6 டிஜிட் நம்பர். 6 டிஜிட் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்லேயே வந்துடும். டெலிகிராம்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்திருக்கும். கொடுத்த உடனே ரிட்டன் த செட்டிங்னு வந்திருக்கும். அவ்வளோதான், நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டீங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வளோதான் முடிச்சிட்டிங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒருத்தரோட ஐடியை நீங்கள் இன்னொரு மொபைலில் ஓடிபி மட்டும் கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த லாகின் பண்ணியிருப்பீங்க. இப்போ லாகின் பண்ண முடியாது. அப்படி பாஸ்வேர்டு மறந்துட்டால் கூட நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு, டிசேபிள் பாஸ்வேர்டு, சேஞ்ச் ரெக்கவரி பாஸ்வேர்டுன்னு இருக்கா, அது சேஞ்ச் பாஸ்வேர்டு இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியுமே உங்களுக்கு பின் நியூ பின் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த பின் நீங்கள் 4 டிஜிட் நம்பரில் மறுபடியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி டிசேபிள் பாஸ்வேர்டு அப்படின்னா உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பாஸ்வேர்டை நீங்கள் அந்த மாதிரி செட்டிங் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் ரெக்கவரி இமெயில் இருக்கும். உங்களுக்கு ஒரு இமெயிலும் கொஞ்சம் மறந்துடுச்சு இல்லை மிஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்தால் கூட சேஞ்ச் மெயில் ஐடி கொடுத்து மெயில் ஐடி நீங்கள் என்ட்ரி பண்ணி நியூ மெயில் ஐடி என்ட்ரி பண்ணி மறுபடியும் ரெக்கவர் பண்ணிக்கலாம்.
தேர்ட் ஒன்று என்னென்னா டிவைஸ்ன்னு இருக்குங்களா, அந்த டிவைஸில் ஒன்றுன்னு இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யார் யார் வந்து உங்கள் டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து நான் ஒரே ஒரு விவோங்கிற ஒரு மொபைலில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு விவோ VY29 5G அப்படிங்கிறத மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகுது. அது எப்போ ஓப்பன் பண்ணது கொண்டுமே காட்டும். இதை வந்து நீங்கள் எப்படி என்னன்னு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், யார் யார் மொபைலில் வந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அதே வந்து கீழே வந்து இப்போ 6 மந்த்தாக ஒன் இயரா அப்படி என்னன்னு கேட்குது. அதில் வந்து நீங்கள் அதெல்லாம் எதுவுமே டச் பண்ண வேணாம். அதில் 6 மந்த்துன்னு மட்டும் தான் இருக்கும். இஃப் மினிட் ஃபார்ன்னு இருக்கு, அதை வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் டச் பண்ண வேணாம். 6 மந்த்துன்னு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபோர்த்து ஒன்று என்னன்னா, நம்ம வந்து அதே செட்டிங்ஸில் பிளாக்டு யூசர்னு இருக்கா, அதில் வந்து நன்னு இருக்குது. இப்போ வந்து பிளாக்டு யூசருங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யார் யாரை பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு டீட்டெயில் காட்டும். அப்படி இல்லைன்னா மேலே இருக்க பிளாக் யூசர் அப்படி அந்த கிளிக் பண்ணி உங்களுக்கு பிளாக் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேணாம் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த ஆப்ஷனை. ஓகேங்களா? நான் யாரையும் பிளாக் பண்ணல, அதனால் வந்து எனக்கு பிளாக் டீட்டெயில்ஸ் வந்து காட்டலை. அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் யாரும் பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிளாக்டு கான்டாக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வச்சா நீங்கள் வந்து யார் யார் நம்பரை வந்து பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஃபிஃப்த்து செட்டிங்காக வந்து என்னென்னா ஆட்டோ டெலிட் மெசேஜஸ்ன்னு இருக்காங்களா, அது வந்து நம்ம வந்து ஆஃபில் இருக்கா, அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் ஆயிரும். அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு டைம்லாம் கொடுத்துருப்பாங்க. இத்தனை வீக்கு, இத்தனை மந்த்து, 24 ஹார்ஸில் வந்து டெலிட் ஆகணும் அப்படின்னா வந்து செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதுக்காக தான் அது வந்து ஆட்டோ டெலிட் மெசேஜுங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வேணாங்கிறதுக்காக ஆஃபில் வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்டர் 1 டேன்னு இருக்குங்களா, அந்த 1 டேங்கிறத கிளிக் பண்ணோம்னா எனேபிள் இருக்கும். அந்த எனேபிள் வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு சேட் பண்ணிங்கன்னா அந்த சேட்டு வந்து ஒருத்தருக்கு பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து 1 டேயில் வந்து டெலிட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைம் கூட செட் பண்ணிக்கலாம். அந்த ஆட்டோ டெலிட் ஆஃபர்னு இருக்குங்களா, செட்டு கஸ்டமர் டைம்னு இருக்குங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 1 டேஸ் 2 டேஸ் அந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படி அந்த ஆப்ஷனே எங்களுக்கு வேணாம், டெலிட்லாம் ஆக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபுங்கிற அந்த சிம்பிளை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வந்து 1 டேவோ 1 வீக்கோ 1 மந்த்தோ நீங்கள் எந்த டைமில் வேணால் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டெலிகிராமில் வந்து 5 ஆப்ஷன் இருக்குது. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் மட்டும் 5 ஆப்ஷன் இருக்குது. அந்த 5 மட்டும்தான் நம்ம வந்து இப்போ பார்த்தோம். என்னென்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஆட்டோ டெலிட் மெசேஜ், பாஸ்கோடு லாக்கு, பிளாக்டு யூசர், எந்தெந்த டிவைஸ் வந்து நம்ம யூஸில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து நிறையா ஆப்ஷன் இருக்குது, நிறைய செக்யூரிட்டி எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறேன் நான். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுங்கன்னா அந்த டவுட்டை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.